வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் அதுல எந்தெந்த காய்கள் எந்தெந்த கட்டத்துக்குள்ள நகரப்போகுது அப்படிங்கிறத பத்தி இப்பவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க, இந்தந்த வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ வரக்கூடிய தேர்தலில் எந்த கட்சி யார் கூட கூட்டணி சேர்ந்தால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, ஒருவேளை திமுக எதிர்கட்சியா இல்ல அதற்கும் கீழே பாத்தீங்கன்னா மூன்றாவதுக்கு போனோம்னா மற்ற கட்சிகள்லாம் எந்த மாதிரி வேலை செய்யணும், இல்ல திமுகவே வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க என்னென்ன திட்டத்தெல்லாம் கையாளுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் அது கணிச்சிடலாம். டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருந்தாங்க, அதுல நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுவோம், இல்ல பிஜேபி ஏதாவது ஒரு குறுக்கா முறுக்கா ஓடிட்டு போவாங்க. இப்படிதான் அரசியல் களம் இருந்துச்சு தேர்தல் அப்படின்னா. ஆனா இப்ப விஜய் அப்படின்னு ஒருத்தர் உள்ள இறங்கியிருக்காரு. இது ஒரு பின்பமா அப்படின்னு எனக்கு தெரியாது, இல்ல சக்தியா உருவெடுக்குமான்னு. இந்த தேர்தல்ல அவரும் வந்தோன்னு பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அவர் யார் கூட கூட்டணி சேர்வாரு, திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக ஒரே அணியில திரள்வாரா, இல்ல தனியா நின்று தலைகீழாக தான் குறிப்பேன்னு போவாரா, தேர்தலை சந்திப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா ஒரு 4-5 ப்ராபபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அரசியல் காய் நகரக்குள்? ஏன்னா ரீசெண்டா கூட பிரசாந்த் கிஷோரோட வாயில இருந்து அவர் கூட்டணி சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேர மாட்டார் விஜய்ன்னு சொல்லியிருந்தாரு. அதை குறித்து சொல்லுங்க மாதிரி. இப்ப அடிப்படையில நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம கருத்தியல் பேசுறோம், மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட கருத்தியலுக்கு அது வாக்காக மாறணுங்கிறதுக்காகவும் செய்யறோம். ஒரு அடிப்படை புரிதல், மக்கள் வாக்கு போடும் பொழுது அதன் மூலமாக பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் இந்தியாவில் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம். இதுதான் எல்லாருக்கும் ஒரு பேசிக்காக தெரியும். இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, இது ஒரு வெளிப்படையான அரசியல், ஆனால் மறைமுக அரசியல்னு ஒன்று இருக்கு. அந்த மறைமுக அரசியல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வாக்குகளை ஒவ்வொரு கட்சியும் வாங்குவதற்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஒரு சமீபத்திய ஸ்ட்ராட்டஜில ஒரு காலங்காலமாக இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல பேர் வாங்கி மக்கள் மத்தியில வாக்குகளை அதிகரிக்கிறது ஒண்ணு, நம்ம நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோக்கடிக்கிற அளவுக்கு எவனும் வாக்கு வாங்கிடாம இருக்கிறத பாத்துக்கிறது. நம்மள தோக்கடிக்கிற அளவுக்கு எவனும் வாக்கு வாங்கிடாம இருந்தாவே நம்ம ஜெயிச்சிரும். கரெக்டா? ஒண்ணு, நம்ம நல்ல மக்கள் மத்தியில ஆதரவு பெறணும். அப்படி இல்லைன்னா நம்ம அளவுக்கு எவனும் ஆதரவு பெறாம பாத்துக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு அரசியல்ல ரொம்ப அழகா நிறைய கட்சிகள் கையாள தொடங்கிட்டாங்க. அதுக்கு ஒரு புதிய ஒரு சிந்தனையாக செயல்பாடு தான் இப்ப ஒரு புது டெக்னிக். அந்த புது டெக்னிக்கை யார் கண்டுபிடிச்சாலும் தெரியல, பட் ஆனால் அது ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்கள் அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டெக்னிக்கை பார்த்துக்கிட்டு கலைஞர் கருணாநிதிக்கு ஆஹா இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கேன்ட்டு அவரும் அதுக்கப்புறம் பல தேர்தல்கள்ல அந்த இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய எதிர்வாக்குகள் ஒரு பக்கம் குமியாமல் தடுப்பது. அதற்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு புது கட்சி அப்படிங்கும்போது எனிதிங் ஒரு முதல்ல வரும்பொழுது நமக்கு அது பிடிக்கும். பார்க்க தான் புது பொண்டாட்டி அழகா இருப்பா. இது ஒரு கதை. ஏங்க மக்கள் நீதி மய்யம் கலாய்க்கிறீங்க? அதாங்க, புது பொண்டாட்டி அழகா இருப்பா, புது விளக்கமாறு நல்லா பெருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஒரு புதுசா ஒரு கார் எடுத்தா என்னன்னா அது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி போதும். அதே கொஞ்சம் பாருங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்து காலாலேயே கதவை சத்திட்டு போற லெவலுக்கு மாறிடும் அது. இதுதான் ஒரு மக்களுடைய உளவியல். அப்ப இந்த உளவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசா ஒரு கட்சி அப்படின்னு வரும்பொழுது அதற்கு ஒரு அதீத எதிர்பார்ப்பும் அதுக்கு ஒரு வட்ட ஆதரவும் எப்பவுமே இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கே தெரியும் இந்த மக்கள் நல கூட்டணி ஒண்ணு. அப்ப புதுசா ஒரு சக்திங்க, மக்கள் நல கூட்டணிங்க, அதிமுக திமுகன்னு 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிறதுக்குள்ள மக்கள் நல கூட்டணிங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நல கூட்டணிக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணது முழுக்க அந்த டைம்ல ஏடிஎம்கே அவங்களோட ஃபண்டிங்ஸ் அதெல்லாத்தையும் கொடுத்து வைகோ இவங்களெல்லாம் ஒரு பக்கம், விஜயகாந்த் இது எல்லாத்தையும், திருமாவளவன் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, வைகோ தான் இயக்குனாங்க, அவரை வச்சு விஜயகாந்தை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி நம்மலாம் தனியாக நின்று ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து விஜயகாந்த் அதுல பலிகடாவாக்கி அவருடைய வாக்குகளும் இவங்களோட வாக்குகள்லாம் பிரிஞ்சு உடஞ்சு ஒரு பக்கம் தனியா போய் தொக்கா நிக்கிற மாதிரியும் தனித்துவத்தை இழந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேவை அதிகமா எதிர்க்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா விஜயகாந்த் டிஎம்கேக்கு எதிராக ரொம்ப ஃபேஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. அப்ப விஜயகாந்த் அங்க உள்ள போகும் பொழுது விஜயகாந்தோட முகம் அங்க ஹைலைட்டா சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி வைக்கப்படும் பொழுது அவர் திமுகக்கு எதிராக நல்லா ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு இதுல இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏடிஎம்கே உடைய அந்த சில வாக்குகள் இதெல்லாம் அழகா பிரிஞ்சு போய் இப்ப ஒரு கன்சால்டேட் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். அந்த கன்சால்டேட் வாக்குகளா இல்லைன்னா வாக்கு அழகா உடையும். அது உடையும் பொழுது நம்ம ஜெயிச்சிடலாம்.
அப்ப இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிராக இவங்க பேசுவாங்க. பேசும்பொழுது இவங்களுக்கு ஒரு 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 குரூப் ஆஃப் வாக்குகள் போய் அங்க சேரும். அதே போல திமுகவுக்கு எதிராகவும் இவங்க பேசுவாங்க, அதுல இருந்து ஒரு குரூப் ஆஃப் வாக்குகள். அப்ப ரெண்டு கட்சியோடைய எதிர்ப்பத வாக்குகள் ஒரு பக்கம் எங்கேயும் சேராது. அப்படி ஒரு தனியா உனக்கு உடச்சு விடும் பொழுது நம்ம கிட்ட கொஞ்சம் ஒரு மார்ஜினல் லெவல் நம்ம கிட்ட அதிக வாக்குகள் இருந்தா கூட நம்ம ஜெயிச்சிடலாம், 35 மார்க்ல பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல பயங்கரமான வெற்றி. இப்ப அதுக்கு அடுத்தும் அதாவது சரி மக்கள் நீதி மையம் வருது பாருங்க, அதாவது மக்கள் நல கூட்டணி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே தான். இந்த மக்கள் நல கூட்டணி வந்து அதுக்கப்புறமும் ஏதாவது தொடர முடிஞ்சுது, அவங்களால தொடர முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது மக்கள் நல கூட்டணி கிடையாது, அதிமுக நலன் கூட்டணியாக அது உருவாகி அதிமுகவை அழகா ஜெயிக்க வைப்பதற்கு அது பயன்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அதிமுக நல்லா ஸ்ட்ராங் ஆயிருச்சு, ஜெயிச்சு வந்து சொன்னாங்க. அவங்க கூட்டணியே இல்லாம ஜெயிச்சாங்க ஜெயலலிதா அவர்கள், தனியா ஜெயிச்சாங்க. ஆமா, அதுதான் அவங்களுக்கு வேண்டப்பட்ட கூட்டணி மாதிரி தான் அதை உடச்சு விட்டு யாருக்கும் இது இல்லாம ஒரு பி டீம் மாதிரி உருவாக்கி பண்றாங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து திமுகவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. எதாவது தோத்தாலும் நம்ம வந்து இப்படி ஒரு டெக்னிக் வச்சு நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கிறதுல புரிஞ்சுது. அந்த டெக்னிக்கை அவங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த டெக்னிக் அவங்களால பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பட் ஜெயலலிதா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி இவங்கெல்லாம் வரும் பொழுது அவங்க ஒரு புது சக்தி, அந்த புது சக்தியில ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கணும். அந்த ஏன்னா சும்மா இப்ப நீங்களும் நானும் கட்சி ஆரம்பிச்சா அது பெருசா தெரியாது. ஏன்னா எப்படி சொல்லிட்டீங்க, பாரி நீங்கள் இயக்கம் தொடங்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டு எல்லா வீடியோல கமெண்ட். தேசியவாதிகளுக்கு நம்மள தெரியுங்க, எல்லா மக்களுக்கும் நம்மள தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது. புரியுது. அப்ப அந்த ஒரு இம்பாக்ட் இருக்காது. பட் ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும். அப்ப எந்த நடிகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு திராவிட சிசுவாக இருக்கக்கூடிய கமலஹாசன் தான் நமக்கு இதுக்கு ஒத்து வருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை இறக்கி விடுறாங்க. டிஎம்கே தான் இறக்கி விடுது, அது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. இதுக்கு கமலஹாசன் வந்து என்ன கேட்டுப்பாப்ல, நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவா நம்ம இது மாதிரி பேச முடியாது, நம்ம வந்து உங்களுக்கு எதிராக நான் பேசிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து நீங்க அந்த இல்ல அது எப்படி பேசினாலும் அது மக்களை குழப்பும். நான் அது ஆதரவா பேசினாலும் சரி எதிராக பேசினாலும் சரி மக்களுக்கு புரியாது, அதனால நான் குழப்புறேன் அப்படின்னு அதை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு என்னோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு நாங்க பதவி கொடுப்போம் அடுத்த டேர்ம்ல, ஸோ நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க, நீங்க போயிட்டு இந்த முறை துவம்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் என்ன பண்றாரு, ரிமோட் எடுக்கிறாப்புல, டிவியை போட்டு உடைக்கிறாப்புல, எல்லாம் பண்ணி பயங்கரமா வந்து ஒரு ஹைப்பை கொடுத்து ஒரு இது நாங்க தனி யாருக்கும் இல்லை அப்படின்ட்டு ஒரு தனி செட்டு. இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஏடிஎம்கேக்கு அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த இது எல்லாத்தையும் உடஞ்சி ஒரு புது கட்சி வரும்போது அந்த இடத்துல ஒரு வாக்குகள் வந்து கன்சல்ட், அது வந்து 4% அந்த பக்கம் போனாலுமே கூட அது வந்து ஒரு எட்ஜ் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா ஒரு எட்ஜ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு இந்த குடுக்கல் வாங்கல்ல அழகா வந்துட்டு இந்த வாக்கு இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் எல்லாம் தனியா நிற்கும் பொழுது அதுவும் ஒரு ஃபேக்டரா போயிருது. அவர் 3%, இவங்க ஒரு அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு 4% சம்திங் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட்டா ஒரு 5 to 6%, அதுவும் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு. ஆமா, சோ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் உடையும் பொழுது திமுகனால ஒரு கொஞ்சம் ஒரு அவங்களோட மார்க்ஸ் வச்சு அவங்களால ஜெயிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம பிஜேபி கூட வேற கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆமா, பிஜேபியோட கூட்டணி வச்சது தான் தலையில தான் மண்ணை வாரி போட்டுக்கிட்டது, அதுதான் மெயினான ஃபேக்டர். அந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சதுக்கான மெயின் ஃபேக்டர் வந்து திமுக ஜெயிப்பதற்கான அடிப்படை இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி கூட்டணி தான். பிஜேபி கூட்டணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஏடிஎம்கேக்கு கெட்ட பேர் பெருசா உருவாயிருக்காது. ஒரு சில தப்புகள் இருந்துச்சு அவங்க மேல, இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு இந்த மாதிரிலான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க சஸ்டெயின் ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த உங்களுக்கே தெரியும் அந்த தோல்வி வந்து அந்த டைம்ல மார்ஜினல் தோல்வியா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து இனி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு தொடர்ச்செறியப்பட்டு இருக்காங்க. அதை நம்ம பேசுவோம். ஸோ இது உங்களுக்கு இந்த ட்ரிக் என்னன்னு புரியுது. புதுசா ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது தனியாக நிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் பெர்சன்டேஜ் வாக்குகளை எடுத்துட்டு போயிடும். அதனால ஒரு கன்சால்டேட் ஓட்டுகள் இல்லாம அது வந்து போயிடும், ஒரு கட்சி வந்து விழுந்துரும் அப்படிங்கிறது தான். அப்ப ஈஸியா அவங்களுடைய கன்சால்டேட் வாக்குகளை வச்சு அந்தந்த கட்சிகள் ஜெயிச்சிடலாம்ங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்க்கு இது பயன் தரும். புரியுதுங்களா? யாருக்கு இது பயன் தராது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கட்சி ஒரு இயக்கம்னு தொடங்கி வரவங்களுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாகும். அவங்களால பவர்கிட்ட வரவே முடியாது ஒரு இல்லாம. இந்த ஸ்ட்ராட்டஜில கூட்டணி இல்லாம அவங்களால பவருக்கு என்னாலுமே வர முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை இது உருவாக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் புதுசா ஒரு ஆள் வரும்போது அவன் கரைபடியாத ஃபேஸ் இருக்கும். அவனை மக்கள் பெருசா ஹேட் பண்ண மாட்டாங்க. ஹேட் பண்றதுக்கான பெரிய ரீசன்ஸ் இருக்காது. அப்ப புதுசா ஆளுகளை இறக்கிட்டே இருந்தாங்கன்னு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்,
அங்க வந்து வாக்குகள் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். நியூ ஓட்டர்ஸோட வாக்குகளை உடச்சு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு வாக்காளர்கள், இவங்க குடும்பமா அந்த குடும்பத்துல எத்தனை குழந்தைகளோ அத்தனை குழந்தைகளும் வாக்காளர்களா வரும்போது அத்தனை பேரும் கண்ணை மூடிட்டு போயிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இவங்களுக்கு அதுல பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா புதுசா உருவாகிற ஒரு கொள்கை பேசுற கருத்தியல் பேசுற கட்சிகள், நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள்லாம் இதுல வந்து அதிகாரத்தை அடைவதே வாய்ப்பு இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளப்பட்டுருவாங்க. அலையில அடிச்சுட்டு போற மாதிரி அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம இப்போ பேச போறதுக்கு முன்னாடி. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா சொன்னேன். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட சொன்னேன். கமலஹாசனுடைய இதுவும் அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு பண்ண மக்கள் நல கூட்டணி. ஸோ இது ரெண்டுமே அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்ப ஏன் விஜய் இதே ஸ்ட்ராட்டஜியில இருக்கக்கூடாது? இப்ப அனைத்து கட்சி கூட்டத்துல வேற கலந்துக்க போறாரு. விஜய் எதனால இவ்வாறு இருக்க மாட்டாரு அப்படின்னு நம்மளால உறுதிப்படுத்தும். இப்ப நான் சொல்ற எல்லா கேட்டகரிக்கும் அவர் வந்து பொருந்துறாப்புல. அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி அவர் ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாருன்னா அவர் தனியா நிக்கல அப்படிங்கிறத அது வந்து வாக்கு உடைக்கிறதுக்காக மட்டும் அவர் வரல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க வந்து காங்கிரஸ், விஜய், ஏடிஎம்கே இப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் திறனாய்வு நம்ம கிட்டயுமே அப்படி ஒரு பார்வை இருந்தது. அப்படி இருந்துச்சுன்னா அது திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கும் நிச்சயமா. ஆனா ஏன் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, நீங்க சமீபத்துல நீங்க நல்லா நோட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டச் இருக்க மாதிரி காட்டிக்கல பாத்தீங்களா? யாருக்கு? விஜய்க்கும் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ்க்கு. ஓகே. காங்கிரஸ்க்காக பெருசா டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க டிஎம்கே சைட்ல இருந்து. காங்கிரஸோட மிக முக்கியமான தலைவர்களை போய் சந்திப்பதோ இல்ல அவங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வதோ இல்ல இந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம இருக்கு. கவனிச்சிங்களா? ஒரு மாதிரி ஒரு நிசப்தம் தெரியுதா? ஒரு கார்த்திபா சிதம்பரம்னு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எதிர்கருத்துக்கள்லாம் வந்து பேசிட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மோஸ்ட்லி டிஎம்கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ், அந்த காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கு நமக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடியும் கூட அது ஓரளவுக்கு அவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்க, நாங்களாம் ஒன்னாதான் இருக்கோம், இதா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலப்ப வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஃபுல்லா எடுத்துச்சு, 40க்கு 40 எடுத்தாங்க. அதுல அந்த காங்கிரஸோட ஓட் ஷேரிங் பெருசா இல்லையா, என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. பட் காங்கிரஸ் நமக்கு தேவையில்லைன்னு திமுக நினைக்குதா, தேவையில்லாத சுமை மாதிரி அப்படி நினைக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அவங்களுக்குள்ள இருக்க அந்த டச் வந்து பெருசா வெளிப்படுத்திக்கல. மேபி தெரியல, நம்ம தப்பா கூட இருக்கலாம். ஆனா அவங்க அதிகமா பேசுறதே இல்லை காங்கிரஸை பத்தி. இவங்க அதிகமா பேசுறது இல்ல, காங்கிரஸ் டிஃபெண்ட் பண்றது இல்ல, ராகுல வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுல. திமுக சைட்ல இருக்கிற ஐடி விங்ஸ் எல்லாம் ராகுல வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்றது இல்ல. உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ராகுல வந்து கண்டுக்கிறது இல்ல. ராகுல் காந்தி அவங்கள தானே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா தானே நீங்க முன்வைக்கணும். பட் அந்த ஒரு தரப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப டவுனா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். செல்வ பெருந்தகைன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் மட்டும் திமுகக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து திமுக கூட நெருக்கமா பயணிக்கிறாரு. பட் அவருமே நீங்க கவனிங்க இப்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. ஓகே. சமீபமா ஒரு 3-4 மாசமா பாருங்க, அந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா காங்கிரஸ் வந்து வேற கட்சிகளோட கூட்டணியை டிஸ்கஷன்ல எடுத்துக்குதா அப்படிங்கிறத ஒரு பார்வை இருக்கு. இல்ல இப்ப இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இப்ப அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடம் தான். உட்கட்சி பூசல், அந்த உட்கட்சி பூசலால ஏடிஎம்கேவுடைய ஒரு அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம தான் இருக்கு. அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட ரொம்ப க்ளோஸா அலைன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அந்த க்ளோஸ்னஸ் வந்து ரொம்ப ஆபத்துன்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். பிஜேபி வந்து தனிப்பட்ட நபர்களை விலை பேசும்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வாறு நிறைய பேர் விலை பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏடிஎம்கேக்குள்ள. அதனால ஏடிஎம்கேக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ங்கிறது நிலவுது. ஏன் யாரை நம்பலாம், யாரை நம்ப முடியாது, இவருக்கு கேண்டிடேட் கொடுக்கலாமா வேண்டாமா, அவங்க கட்சியை உடைச்சிட்டு போற பிளான் பண்றாங்களா, இந்த ஒரு சந்தேகம் என்பது சமீபத்துல மூத்த முன்னாள் மந்திரியா இருந்த செங்கோட்டையன் அவர் கூட ஒரு அதிருப்தியில பேசிட்டு இருக்காப்ல. சோ இந்த ஒரு முரண் என்பது கட்சிக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல எடப்பாடி தன்னுடைய தலைமையை தற்காத்துக்குவாரா? அப்ப அந்த தலைமையை தற்காத்துக்கணுங்கிறதுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து இன்னும் டீப்பா வேலை செய்ய வேண்டியது. அப்ப இதுல வந்து ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. இந்த அன்ஸ்டெபிலிட்டியை ஓவர் கம் பண்றதுக்கு, அதுல இருந்து தங்களை வலுவாக காட்டிக் கொள்வதற்கு வேற ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியை அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனா பிஜேபியோட அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன் ரொம்ப டேமேஜா போயிருச்சு. அது நமக்கே தெரியும். பிஜேபி விரும்பினாலும் எடப்பாடி வந்து விரும்ப மாட்டாங்கிற அந்த கான்செப்ட்ல போயிருச்சு. ரெண்டாவது பிஜேபியுமே ஏடிஎம்கே ஒழிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ல தான் எல்லாமே பாக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை, ஏடிஎம்கே அந்த இடத்துல ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு உள்ள போயிடலாங்கிறத பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. அப்ப இந்த மாதிரியான ஒரு உளவியல், இந்த குழப்பம் இருக்கிற ஒரு சூழல்ல இப்ப வந்து ஏடிஎம்கே கண்டிப்பா வேற ஒரு கட்சியுடைய தயவை
ஒரு சென்ட்ரல்ல நமக்கு ஒரு ஒரு லாபிங்க்கு நமக்கு ஒண்ணு தேவை. இப்ப நீங்க தனியாவே இங்க நின்று ஜெயிச்சிட்டாங்களா, அந்த லாபியே இருக்காதுல்ல. சென்டர்ல யாருக்கிட்ட போய் அவங்க நிப்பாங்க, கனெக்ஷன் இருக்காது, யாருக்கிட்ட போய் பேசுவாங்க. சோ அதனால அவங்க மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி அப்படிங்கறது அவங்க யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது காங்கிரஸா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? மேபி காங்கிரஸா இருக்கலாம். அதாவது நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டுவாலிட்டி கான்செப்ட்ல தான் இருக்குது. எதர் காங்கிரஸ் எதர் பிஜேபிங்கிற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸோட வேல்யூ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நார்த் சைட்லாம் வந்து காங்கிரஸ் வந்து திரும்ப எந்திரிக்குமாங்கிறதே கேள்விக்குறியாங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அது இல்லாம பிஜேபியோட அடுத்த கட்ட பிளான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு இன்னும் ஆப்பர்ச்சு விட்டுரும். அவங்களுடைய தொகுதிகள், அதாவது அவங்களுடைய கேண்டிடேட் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதுல இன்னொரு பெரிய என்ன வந்து தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை வந்து குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு அறிவாளித்தனமான இதுல இருக்கு. உடனே அங்க வந்து ஒரு அறிவாளித்தனமான பதில் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய இதெல்லாம் நாங்க இன்னும் குறைக்கவே இல்லை, யார் சொன்னா இந்த கருத்துன்னு? நீங்க குறைக்கணும்னு அவசியம் இல்லை ராஜா, நீ உனக்கு அதிகப்படுத்திட்டா முடிஞ்சு போச்சுல, அவ்வளவுதான். அண்ணாமலையோட இதுக்கு நீங்க சொல்றீங்க, நீ அங்க அதிகப்படுத்தி உன்னோட ஆளுக்கு அதிகமா இருக்க இடத்துல வந்து நீ பாப்புலேஷன் கவுண்டை வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ண அப்படின்னா அது பாப்புலேஷன் கவுண்ட் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா அப்ப வந்து எனக்கு வந்து எதுக்கு நீ வந்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் சொல்லிட்டு இருந்த? அங்க குடும்ப கட்டுப்பாட்டோட பிரச்சாரத்தை நீ முன்னெடுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அங்க பர்த் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல குடும்ப கட்டுப்பாடை கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பிரச்சாரம். இப்ப தமிழர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகும், அவனோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும். அவனுக்கு எதிரி எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீ வந்து சீட்ஸை வந்து பிரிச்சு கொடுத்துட்டு இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் நம்மளுடைய பங்களிப்புங்கிறதே இல்லாம போயிரும்ல. அரசியல்ல ஒண்ணுமே இல்லை, சும்மா நாய் போயிரும்ல. உதாசீனப்படுத்திட்டு நம்மளோட விருப்ப வெறுப்பு எதுவுமே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாகும்ல. இதுதான் நடக்க போகுது, அதுதான் அவங்க பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பண்றதுனால காங்கிரஸுக்கு இனிமேல் சான்ஸ் கிடைக்குமாங்கிறதே டவுட்டு தான். இனிமேல் ஜெயிக்குமாங்கிறதே டவுட். இப்ப இதுதான் நிலைமை அங்க இருக்கிறதுல. பட் இங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு கட்சியோட சப்போர்ட் இருந்தாதான் நமக்கு அந்த ஃபண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிறதுல மேபி ஏடிஎம்கே காங்கிரஸோட அலையன்ஸுக்கு ஓகே சொல்லலாம். சரி, அதை நோக்கி நகரலாம். இப்ப அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், விஜய் ஆல்சோ ஹேவ் எ சாஃப்ட் கார்னர் ஃபார் காங்கிரஸ். எப்பவுமே சீமான் அவர்களோட நடந்த சந்திப்பிலும் கூட விஜய் அவர்கள் தன்னிடம் கேட்டதாக சீமான் அவர்கள் பதிவு செஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வந்து காங்கிரஸ் எப்படி என்ன அரசியல் பேச முடியும், காங்கிரஸ் எப்படி அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டதாகவும், அவனை வச்சுட்டு எப்படி தம்பி நம்ம ஒரு அரசியல பேச முடியும் அப்படின்னு சொல்லி இவர் பதில் சொன்னதாகவும் இதை வந்து வெளிப்படையாவே ஒரு ஊடகத்துல அவர் பதிவு பண்ணார். ஸோ நம்ம வந்து அசம்ஷன்ல சொல்லலை. ஸோ சீமான் அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. மேபி அந்த காங்கிரஸ் அலையன்ஸை வந்து அவர் எதிர்நோக்கி இருக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் முயற்சி பண்ணும் பொழுதே காங்கிரஸ்ல தான் ஒரு போஸ்டிங் கேட்டார். ராகுல் காந்தியை போய் பார்த்து ராகுல் காந்தியை கேட்டு காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் கேட்டாரு. பட் அங்க பிஎம் சீட் வேணா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நானும் இறங்கிக்கிறேன், நீங்க வந்து உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. அது சரிப்பட்டு வராம போயிருச்சு. பட் ஆக்சுவலா என்னன்னா, நீங்க போய் சேருங்க, அதுக்கப்புறம் படிப்படியா பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இவருடைய இதுக்கு லீவரேஜுக்கு செட் ஆகுதுங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டாப்ல. ஸோ இதான் நடந்துச்சு. அப்ப மேபி காங்கிரஸோட திரும்ப ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுக்கு இவர் டீல் பேசலாம். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள்லாம் மீடியாவை வந்து கொஞ்சம் இன்டிமேட் பண்ணி இவர் அடுத்த சிஎம் ஆயிடுவாப்ல, இவர் ஜெயிக்க போறாரு, தனியா நின்று ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பில்டப். அப்புறம் அவங்களுக்கே தெரியும், நம்ம இந்த கூமுட்டைகள் வந்து பால அபிஷேகம் பண்ற கூமுட்டைகள், இந்த கூமுட்டைகளை காமிச்சா பத்தாதா? அந்த கூமுட்டைகள் அவ்வளவுதான், அந்த ஒரு எண்ணிக்கையில அந்த கூமுட்டைகளாவே தான் இருக்குங்க. ஆனா இது என்ன பண்ணும், அந்த பாருங்க பாலாபிஷேகம் பண்ணுது, இந்த வரவேற்பு யாராவது வேற யாருக்காவது இருக்கா? இதை பாத்தீங்களா, முதல் நாள் படத்துக்கே இப்படி எல்லாம் போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசியா வர போற படத்துல ஏதாவது ஒரு பெரிய ஸ்டண்ட் மாதிரி ஏதாவது பண்ணி பொலிட்டிக்கல் ஸ்டண்டா தான் இருக்க போகுது. அது பொலிட்டிக்கல் மூவி தான். ஸோ பொலிட்டிக்கல் மூவியா இருக்கும்போது அதுல வந்து இப்படிதான் பண்ணுவோம், அப்படிதான் ஆட்சி நடத்துவோம், இவர் சிஎம்ஆ இருந்தே செய்யற மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் வச்சுட்டாருன்னு வைங்களேன். மைண்டை வந்து கொஞ்சம் நம்ம மக்கள் தான் சினிமா மோகம் பிடிச்சி அலையிறாங்கல்ல, அதனால மேபி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை காங்கிரஸுக்கு உருவாக்கிட்டா அந்த அலையன்ஸுக்கு பாசிபிள் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கலாம். அது இல்லாம திமுகவுக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து இப்ப ஒரு கெட்ட பேருங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஒண்ணு வந்து கரப்டான பார்ட்டிங்கிறது ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. இப்ப கரப்ஷனுக்கு நாங்க எதிராக பேசுறோம்னு சொல்லிட்டு டிஎம்கே கூட வச்சுக்கிட்டு காங்கிரஸ்னால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கரப்ஷனுக்கு பேர் போனவங்க கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வாரிசு அரசியல், இது எல்லாமே வந்து காங்கிரஸ் மேல வைக்கக்கூடிய பெரிய அளவு குற்றச்சாட்டுகள். அதுக்கு வந்து நம்ம வந்து திமுக கூட இருக்கும்போது அந்த வாரிசு அரசியலுடைய அந்த ஒரு தாக்குதலும் பயங்கரமா இருக்கும். அப்ப இதனால எல்லாம் காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே வந்து ஒரு பெரிய வெயிட், ஒரு கெட்ட வெயிட். இதை வச்சுட்டு நம்ம இதை குற்றம் காட்டி அங்க வந்து அடிப்பாங்க. அது இல்லாம சும்மா இருக்கிறது இல்ல, சனாதனத்தை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன், இங்க பேசி விட்டு அரசியலுக்கு பேசி விடுறது, அதை அவன் அங்க கொண்டு வந்து போய் போட்டு ஹிந்தி
அங்க போனோம்னா அப்புறம் சனாதனம் தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம்னு இவங்க போய் அங்க அது இது எல்லாமே இந்த ஒரு அவங்களுக்குள்ள அங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குங்கிறது அப்பட்டமா தெரியுது. இதை காரணம் காட்டி மேபி விஜய் அவரோட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது பிளான் ஆகலாம். அப்ப காங்கிரஸ், விஜய் அண்ட் ஏடிஎம்கே இந்த 3 பேரும் ஒன்னா ஒரு பக்கம் சேர்ந்தாங்கன்னா இந்த கூட்டணிக்கான ஜெயிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர் வந்து போய் அதுதான் சொல்றேன். சோ ஜெயிக்கிறதுக்கான இது அதிகமா தான் இருக்கும். பொலிட்டிக்கல் புரோக்கர் இங்க மட்டும் காசு வாங்கியிருக்காரா இல்ல அங்கேயும் காசு வாங்கியிருக்காரு நமக்கு தெரியல. டிஎம்கே ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே காசு வாங்கியிருக்காரான்னு நமக்கு முன்னாடி அவங்க கூட ஒர்க் பண்ணாரு. சோ இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், தனியாக நின்னா விஜய் எவ்வளவு வாங்கிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10% வாக்குகளே வாங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்க. டபுள் டிஜிட் போயிடுவாருன்னு சும்மா சொல்றீங்க. நான் சொல்றேன் ஒரு அசம்ஷனுக்கு 10% ஆஃப் த வாக்காளர்கள் விஜய்க்கே போட்டாங்கப்பா. அது எவ்வளவு வாக்குகளே, ஒரு தொகுதிக்கு எவ்வளவு வாங்கணும் இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணுங்க. ஆனா ஒரு 10% வாங்கிட்டாங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அதை வச்சு விஜய் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியுமா? ஏடிஎம்கேக்கு ஒரு கன்சல்டேட் வாக்குகள் இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு கன்சல்டேட் வாக்குகள் இருக்கு. அவங்கலாம் ப்ரூவன் பார்ட்டிஸ். விஜய் வந்து ப்ரூவன் பார்ட்டி கிடையாது. நம்ம வாயில வட சொல்றதுதான். வாயில வட சொல்லலாம் 10% அப்படின்ட்டு. பட் தெரியாது நமக்கு. நாம் தமிழருக்கு எப்படி அது அவங்க வாங்கினது, அது வாங்கி காட்டி சொல்றது வேற. இவருன்னு வாங்கல. இவங்களோட அசம்ஷன்ல ஒரு 10% நம்ம ஒரு அசம்ஷன்ல நம்ம காத்திலே கோலம் போடலாம். நல்ல மார்க்கே நான் கொடுக்குறேன். 10%ங்கிறது ஒரு நம்ம எடுத்தன ஒரு கட்சிக்கு கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. 10% வாக்குகள் விஜய் வாங்குறாருன்னு வச்சுக்கோம். என்ன பண்ண முடியும் விஜய்னால தனியா நின்னா? சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஜெயிக்கும். லியோ 2 வரும். டிஎம்கே ஜெயிக்கும். ஸோ இதுதான் வந்து புரிஞ்சுக்கிறது. அப்ப டிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிஎம்கேவோட இவங்க ஏதாவது ஒரு அலையன்ஸ் மாதிரி போய் கடைசியில வந்துட்டு அவருக்கு ஒரு மினிஸ்டர் பதவி அது இதுன்னு போயிடும். மேபி இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? கடுமையா நடந்திருக்கு இல்ல? கமலஹாசன் வச்சு அதான பண்ணிருக்காங்க மக்களவையில. கமலஹாசனோட எக்ஸ்பெக்டட் வாக்குகளும் 10%க்கு அப்போ தான் அவர் யோசிச்சாப்ல. ஆனா பட் மக்கள் வந்து ஒத்துக்கல. ஏன்னா கமலஹாசனை வந்து உங்களுக்கே தெரியுங்களா, ஒரு நடிகரா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் ஒரு லீடரா கமலஹாசன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாங்கிறது டவுட். பட் விஜய் வந்து அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு அண்ணன், நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு பார்வை விஜய்க்கு இருக்கு. அது மாற்றுக்கிறதே இல்லை நம்ம. அப்ப அப்படி இருக்கும் பொழுது மேபி விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிட்ட கொஞ்சம் வாக்குகள் கமலஹாசனை விட அதிகமா வாங்கலாம். கமலஹாசனுக்கு 3% வருதுன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு 10% கூட நெருக்கி வரலாம். ஆனா 10% நீங்க தனியா பிரிச்சு வாங்கினீங்கன்னா கூட அது திமுகவுக்கு வேலை பார்க்கறது தான். அப்பட்டமா திமுக நீங்க வேலை பார்க்கறது தான். திமுகக்கு எதிராக உங்களால ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை உருவாக்க முடியல அப்படின்னா, அங்க உங்க அலையன்ஸ் உருவாக்குறதுக்கு உங்க ஈகோ அங்க தடுக்குது அப்படின்னா, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். ஈகோ அது ஏன் இந்த ஈகோங்கிறத மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, சிம்பிள். இப்ப ஏடிஎம்கே விஜய் இவங்களுக்குள்ள அலையன்ஸ் வந்து ஒத்து வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ நான் தான் தலைவர், ஒரே தலைவர். நீங்க வந்து ஏடிஎம்கேவும் ஒரு ஊழல் கட்சி, அதனால நான் அவங்களோட அலையன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் ஏடிஎம்கேவும் விமர்சிப்பாங்க, டிஎம்கே விமர்சிப்பாங்க. எங்களோட தனி ஸ்டாண்டு, நாங்க தனி கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை, நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லைங்கிறது அவங்களே சொல்லிட்டு அதை 10 எலெக்ஷன் கிட்ட வந்து போட்டிட்டும் காட்டியிருக்காங்க. ஆமா, நான் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் முக்கியம் இல்லை, பயிற்சியா எடுத்துக்கிட்டு இப்போ நாங்க தொடர்ந்து பண்ணுவோம், நாங்க தனியா தான் நிப்போம். அவர் ரொம்ப ஸ்டேட்மெண்ட்டா கரெக்டா சொல்லிட்டாரு. அவருக்கான ஒரு வாக்கு அரசியல்ங்கிறதோட அவர் நகர்ந்துருவாரு. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவை நான் ஒழிக்கணும் அப்படிங்கிறது உங்க ஸ்டேட்மெண்டா இருக்கு. அந்த இடத்துல நீங்க அதிமுக பத்தி பேசவே இல்லை. ஏன் பேசல? ஏன்னா ஒரு வாய்ப்பு அப்படிதான், ஒரு அலையன்ஸுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க மனசுல வச்சுட்டு தான் பேசல. அது உங்களுக்கும் நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த அலையன்ஸ் நடக்காம போகுதுன்னா அதுக்கான அடிப்படை காரணமாக என்னன்னு நாங்க யூகிச்சுக்க முடியுதுன்னா, நீங்க கேட்ட பணத்தை அவங்க கொடுக்கலையா? யாரு? ஏடிஎம்கே. ஓகே, தேர்தல் செலவுக்கா? என்னங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? பணத்துக்கு ஆசைப்படுறவனா நானு அப்படின்னு விஜய் சொல்லலாம். அப்ப நீங்க கேட்ட பதவி அவங்க கொடுக்கலங்கிறது தானே வரும். இந்த துணை முதல்வர் பதவியா இல்ல முதல்வர் பதவியா? துணை முதல்வர் பதவியை ஏடிஎம்கே கொடுக்க தயாரா இருக்குன்னு தான் தகவல். சரிங்க, அப்படி கொடுக்கறதுக்கே அந்த ஏடிஎம்கே நிறைய பேர் பலந்து கொட்டப்பட்டவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, ஏடிஎம்கே சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா, துணை முதல்வர் பதவி எடுத்துக்கோங்க, பவன் கல்யாண் மாதிரி ஜாலியா உலாவாங்க, நோ இஷ்யூஸ். முதல்வர் எடப்பாடியா இருப்பாரு, ஏன்னா அவர் ஆல்ரெடி முதல்வரா இருந்தவர். அவர் எடப்பாடி முதல்வர், நீங்க துணை முதல்வர் இருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்ப பவன் கல்யாணுக்கு என்ன பவர் இல்லாமையா இருக்கு? நல்லா சுத்திட்டு தான். சரி, ஓகே, அதாவது அவங்க ஊர் பவர் ஸ்டார். ஓகே, பவர் ஸ்டார் எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி விடுங்க.
இங்க இருந்து அட்வைஸ் வேற நமக்குலாம் திருச்செந்தூருக்கு பழனிக்கெல்லாம் வந்துட்டு மதக்கலவரம் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு போறாரு. பார்த்துட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. இப்ப என்னன்னா விஜய் அவர்கள் துணை முதல்வர் சீட்டுக்கு எனக்கு வேண்டாம். அப்ப என்ன, அப்ப இவங்க சைடு என்ன ப்ரொபோசல் வைக்கிறதா நமக்கு வர்ற தகவல் அப்படின்னா, 2.5 ஆண்டுகள் நீங்கள் முதல்வர், 2.5 ஆண்டுகள் நான் முதல்வர். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுத்துக்கோங்க, செகண்ட் டைம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு எந்த கிறுக்கனாலும் ஒத்துக்குவானா? ஃபர்ஸ்ட் டைம் இவர் எடுத்துக்குவாராம், அதாவது எடப்பாடி அவர் எடுத்துக்குவாராம். செகண்ட் டைம் விஜய் எடுக்கிறாரு அப்படின்னா அடுத்து விஜயோட இமேஜ் எப்படி இருக்கும்? சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாப்ல. சோ அவர் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கும்போது ஏடிஎம்கே அவர் தட்டி விட்டு போயிட்டாருன்னா ஏடிஎம்கேக்கு என்ன ஆகுறது? அரசியல்ல நடக்கலாம். அதனால ஏடிஎம்கே இந்த இந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 பேருமே பதவியை அனுபவிக்காதவர்கள். அப்ப ஒரு காம்ப்ரமைஸ்ல இந்த மாதிரி போனா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் அண்ட் விஜய் இந்த டெர்மினாலஜிக்குள்ள வந்தா அது ஓகே. ஆனா அதுக்கு யார் வர விரும்பல? விஜய் தான் வர விரும்பல. அது நமக்கு வந்த சோர்சஸ் அடிப்படையில அங்க நடந்த பேச்சுவார்த்தை என்னன்னா, பாதிக்கு பாதி நிப்போம் தொகுதியில, கூட்டணி 234ல பாதிக்கு பாதி நிப்போம். யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க சிஎம்மா இருந்துட்டு போட்டோம், யார் எதா இருக்காங்களோ அவங்க துணை முதல்வராக இருக்கட்டும் அப்படிங்கிறது சீமான் தரப்புல இருந்து வைக்கப்பட்டது. அங்க இருந்து என்னன்னா, இல்ல வந்து வேணா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், டேர்ம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, செகண்ட் டேர்ம் நான் பாத்துக்கிறேன். ஸோ அங்கேயும் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க வந்து என்னன்னா, சீமான் அவர்கள் முதல்வராக கொண்டு வரும் பொழுது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாரு என்ன பண்றது? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் நல்லா பேசுவாரு, பேச்சாளர். அவர் வந்து கொஞ்சம் பயப்படாத ஆளு. நீங்க வந்து அப்படி இல்லை, அவர் வந்து அடிமட்ட வரைக்கும் இறங்கி பண்ற ஆளு. அவரால வந்து அந்த மக்களோட ஈஸியா கனெக்ட் ஆயிட முடியும். உங்களால அப்படி அடிமட்ட வரைக்கும் இறங்க முடியாது, செக்யூரிட்டி ரீசனுக்காக. நீங்க சும்மா இறங்கினா முடிய பிடிச்சி இழுத்துருவான், கடிச்சு வச்சிருவான், வந்து முத்தம் கொடுக்குறாங்க வந்து ஏதாவது பண்ணி விட்டு போயிருவான். முடிய பிடிச்சி இழுக்கிறதுலே முடிஞ்சிருச்சு. அதான் ஏதாவது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் உங்க இமேஜ் வந்து பெரிய அளவு ஸ்பாயில் ஆயிரும். அங்க நீங்க வந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கும், செவரேறு குச்சி ஓடுற மாதிரி இருக்கும், ஓடி போய் செவரேறு குத்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நடக்கும். நம்மால் கார்லயே கூட 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் ரோட்ல கார்லயே கூட வெயிட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி உட்காந்துட்டு இருப்பாப்ல, போன் நோண்டிட்டு இருப்பாப்ல, ஒன்னும் பண்ண முடியாது, சுத்தி இருப்பாங்க எல்லாம். இது வேற, நீங்க வேற. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்தா சரிப்பட்டு வராது. நாங்க வேற நம்ம சும்மா இல்லாம ஒரு சின்ன பேச்சுவார்த்தைக்காக வந்த ஒரு அம்மாவை நான் வந்து சும்மா பேசிட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா பண்றீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் எங்க கட்சியில இருந்தா சிறப்பா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு நீங்க அனுப்புனீங்க. ஆனா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணாரு, பேசிட்டு நீங்க வெளியில போன அடுத்த நிமிஷம் போனை போட்டு, சீமானவருக்கே போனை போட்டு, என்னண்ணே கொள்கை கோட்பாடுலாம் சொல்றீங்க, வந்து இப்படி பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தா இங்க நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அந்த பொறுப்பு டிஸ்கஷனே அங்க பண்ணிருக்காங்க. இது வெறுப்பேத்துற மாதிரி இருக்கு. வெறுப்பேத்துறதுக்கு தான் பண்ணி இப்ப அந்த இடத்துல ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு கட்சியை வந்து புழக்கிற வேலையை, ஒரு கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகியை ஒதுக்கி விடுற வேலை, இதெல்லாம் நடந்திருக்குது. உங்களை நம்பி வராங்க, சந்திக்கணும்னு விருப்பப்படுறீங்க, சந்திக்கணும்னு வந்து விருப்பப்பட்டு கூப்பிடுறீங்க, அவங்க வராங்க, வந்து சந்திக்கிறாங்க, நல்லா பண்றீங்க, நீங்க பேசுறீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் எங்க கட்சியில இருந்தா சிறப்பா இருக்கும், இது வரைக்கும் கரெக்ட். ஆனா அவங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய கொள்கை, அதாவது அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போன் பண்ணி அவங்க எந்த கட்சியில இருந்து வராங்களோ அந்த கட்சியோட தலைவருக்கே போன் பண்ணி அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு ஒரு வஞ்சகம் பிடிச்ச ஒரு நபர். அவரும் தெலுங்கு, அந்த வஞ்சகம் பிடிச்ச நபரும் ஒரு தெலுங்கர். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, நான் நாம் தமிழருக்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பொய்யா போட்டுக்கிறாப்ல, போர்ட்ஃபோலியோல பொய்யா போட்டுக்கிறாப்ல. அந்த மாதிரி ஆள் போன் பண்ணி சொல்றது இவங்க எல்லாம் ஏன் நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? முடிஞ்சிருச்சு. எந்த இன்டென்ஷன்ல யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் வெளியில போறாரு, அந்த கட்சிக்காரருக்கே போன் பண்ணி அவங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அபிப்பிராயம் கேட்பாங்களா? அந்த அபிப்பிராயத்தோட இன்டென்ஷன் என்னன்னு கூட புரியாது நமக்கு. சூழ்ச்சியில அப்ப நோக்கமே வந்து எப்படியாவது கொளுத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற வேலையை பண்றாங்க. அது தெரியுது நமக்கு. அப்போ அது அந்த கதையை நம்ம கேட்கும் போதே நமக்கு புரிஞ்சிடுது. பதவி எடுத்திருக்காங்க, வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு இவரு. ஆனா வந்து அதனால ஒரு முக்கியமான நிர்வாகியை வெளியே அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன். பட் இனிமேல் அவங்களுக்கு வேற அரசியல் இல்லை. எனக்கு உங்களுக்கே தெரியும், அவர்களுடைய அரசியல் அநேகமாக விஜய் அவர்களோட போய் இறங்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாழ்த்துக்கள், நல்லது, வாழ்க. நம்மள மாதிரியான தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் எந்த கட்சியிலையும் போய் சேர்ந்து செயல்படலாம். ஆனா என்ன பிரச்சனை, இந்த மாதிரியான தப்பான இந்த சிண்டு முடிகிற வேலையை ஒரு தமிழ் ஒரு கட்சிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு வேலை செய்கிற மாதிரியான ஒரு நபர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டா உள்ள உட்கார்ந்து இருக்க கட்சிக்குள்ள உங்களை வளர விடுவாங்களாங்கிறது கேள்வி.
அவ்வளவுதான். அந்த கேள்வியை மட்டும் நாங்க வச்சுக்கிறோம். நியாயமான சந்தேகம் தான். அது விடுங்க. அப்ப இது இப்படி இருக்கும் பொழுது சீமான் அவர்களும் நீங்களும் வந்து நேருக்கு நேரா வந்து உட்காந்துட்டு அவர் சிஎம்மா இருக்காரு, நீங்க சிஎம்மா இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு அறிவாளி, அநேகமா அந்த அறிவாளியும் இதே அறிவாளியா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அறிவாளி சொல்லியிருக்காரு போல. அந்த அறிவாளி பேச்சு கேட்டு நம்ம விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காப்புலன்னா ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதுல இவங்க 2 பேருக்கும் வேண்டப்பட்ட ஒரு நபர்கிட்ட அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவரை முதல்வர் ஆக்கிறக்கா நான் வந்து கட்சியை தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே. இப்ப விஜய் அவரை முதல்வர் ஆக்கிறக்கா எடப்பாடி கட்சி தொடங்கியிருக்காரு. அது எத்தனை வாட்டி அதிக வாட்டி பதவியில இருந்த கட்சி. இப்ப இந்த கேள்வி வருமா? அதாவது நீங்க சீமானுக்கு இந்த கேள்வி வைக்கலாம், எடப்பாடி உங்களுக்கு அந்த கேள்வி வைக்க கூடாது. இதெல்லாம் யோசிக்கிறீங்களா இல்லையா? கலைஞரே வந்து 10 வருஷம் கூப்பிட்டு உட்கார. அப்ப இங்க இஷ்யூ என்ன அப்படின்னா, ஒரு 2 கட்சிகள் வந்து ஒரு லாபிக்குள்ள வராங்க பண்றாங்க அப்படின்னா, அந்த கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுனாலே உங்களுக்கு இவ்வளோ ஈகோ இஷ்யூ. அதாவது எடுத்தோன்னே நான் சிஎம் தான் ஆவேன், நான் எடுத்தோடனே சிஎம் தான் ஆவேன். இதுதான் பாலிடிக்ஸ், இதுதான் சேவையா? இதுதான் சேவை மனப்பான்மையா? எனக்கு அதான் புரியல. பொலிட்டிக்கல் சேவைன்னா என்னன்னா, நம்ம அண்ணன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே பொழப்பெல்லாம் விட்டுட்டு போயிட்டு போஸ்ட் ஓட்டுறான் பாருங்க, அதுதான் பொலிட்டிக்கல் சேவை. நீங்க உண்மையாவே சேவை செய்ய வந்தீங்க அப்படின்னா, சரி முதல்ல நம்ம பவர் அடையணும். திமுக அது ரொம்ப ஆபத்தான கட்சி, திமுக கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு திமுக எதிரான ஒரு வலுவான கூட்டணி, அந்த கூட்டணியில நமக்கு பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கிற சிஎம் சீட்டே கிடைக்கலனாலும் துணை முதல்வருங்கிறது இப்ப சாதாரண பதவி கிடையாது. உங்களுக்கு சந்தேகம்னா இப்ப உதயநிதி அவர்கிட்ட சாதாரண பதவியா நீங்க நினைச்சு பாருங்க. துணை முதல்வர் வந்து சாதாரண பதவி இல்லை. அப்ப துணை முதல்வர் சீட்டுக்கு ஓகே கொடுக்குறாங்க, நம்ம பாத்துக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் நட்பேர் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், அவங்களும் நமக்கு ஒத்து வரலைன்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இடத்துல இறங்கணும். அதுக்கு ஈகோ இடிக்குது, இது அடிக்குது, நான் தனியா தான் நிற்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, சரி தனியா நில்லுங்க. இதெல்லாம் என்ன பயன்? திமுக தான் ஜெயிக்கும். வேற என்ன நடக்குங்க? திரும்ப திரும்ப திமுக ஜெயிக்கிறனால இந்த பக்கம் எந்த ஒரு கட்சியும் ஸ்ட்ராங் ஆகாது. ஸோ எந்த பக்கம் கட்சியும் ஸ்ட்ராங் ஆகாதுங்கும் போது ஆல்ரெடி மத்தியில வந்து பாஜக தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால பாஜகவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ உங்க எல்லாரும் விடையும் அதிகமா செலவு பண்ணி கட்சி வளர்க்கக்கூடிய பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகமா இருக்கும்? பிஜேபிக்கு. ஸோ பிஜேபி வந்து நாங்க தாங்க எல்லாருக்கும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு டயலாமா இங்க கிரியேட் ஆயிடும். ஏடிஎம்கே கண்டிப்பா முடிச்சு விட்டுருவாங்க. அது இல்லாம இப்ப மதம் சார்ந்த விஷயங்களை அதிகமா பிஜேபி வந்து ப்ரொமோட் பண்றதும், டிஎம்கே அதுக்கு மறைமுகமா அந்த மத கலவரங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதும், அதாவது கூட விடுறது, அந்த மத கலவர இன்டென்ஷனோட வரவங்க எல்லாரையும் கூட விட்டு பெரிய கூட்டத்தை காட்ட விடுறதுலாம் எதுக்கு திமுக அதை பண்ணுது? திமுக நினைச்சா அன்னைக்கே லத்தி சார்ஜ் வச்சு விளட்டி இருக்க முடியும். நீங்க நார்மலா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டைம்ல கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல கூட ஒரு RSS அந்த ஒரு திருவிழா ஏதோ ஒரு பேரணி நடத்தினாங்கல்ல, அதுக்கும் கூட அனுமதி கொடுக்கல. நேதா பேரணி. ஆமா ஆமா, அதுக்கும் கூட இப்பதான் கிடைச்சது அந்த அனுமதியா இல்ல. அதுக்கப்புறம் நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாம், கோர்ட்ல அவங்க போட்டு கோர்ட்ல இருந்து அனுமதி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா நீங்க விளக்கம் கொடுக்கலாம். சரி, பட் என்னதான் இருந்தாலும் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அவர் இருந்தாப்ல. ஆனா டிஎம்கே இல்ல அப்படி. அப்ப டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏடிஎம்கே ஒளிஞ்சிட்டு அங்க பிஜேபி வந்துருச்சுன்னா பிஜேபியை காரணம் காட்டி சிறுபான்மை வாக்குகளை நமக்கு கன்சால்டேட் ஆக்கிக்கலாம். நான் ஹீரோ, பிஜேபி வில்லன், அந்த மாதிரி கன்சால்டேட் ஆகிக்கலாம். மத்தியில பிஜேபி இருக்கனால மத்திய அரசாங்கம் எப்பவுமே வந்து தமிழருக்கு எதிராக தான் யோசிக்கும். ஸோ இதே காரணம் காமிச்சு இது மொழிப்போர் அது இதுன்னு எதையாவது ஒன்று காரணம் காமிச்சு நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே பவர்ல இருப்போம், அவங்க மத்தியில எப்பவுமே பவர் இருப்பாங்க, அவங்க அங்க பெரிய ஆளுன்னு நாங்க இங்க பெரிய ஆளுக அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் முடிச்சிடலாங்கிறது இவங்களோட எண்ணம். இப்ப இந்த எண்ணத்துக்கு துணை போறாரா விஜய்? இந்த கேள்விலாம் வருது. அப்ப விஜய் அவர்கள் அவரால் அரசியல செய்ய முடிஞ்ச ஒரு நல்லது அப்படின்னா திமுகவை ஒழிப்பதற்கான ஒரு அலையன்ஸ் அவரால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சா அது அவர் அரசியலுக்கு செய்யற நல்லது. இல்ல அப்படின்னா அவர் திமுகவுக்கு வேலை பார்ப்பார். இதுதான் நடக்கும். சந்தேகிக்கலாம், ஒன்றும் தப்பு சந்தேகிக்கலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட கொள்கையோ கோட்பாடோ நீங்க வரையறுத்துக்கல. அப்படி வரையறதுக்கு நான் இல்லை, எனக்கு நம்பிக்கை அடிப்படையில் தான் நான் பெறணும் அப்படின்னா சீமான் அவர்கள் போல நீங்களும் தொடர்ச்சியா வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லி நீங்களும் தாராளமா பண்ணலாம். பட் ஆனா இது வாக்கு உடைப்பா தான் போய் நிற்கும். நாம் தமிழர் மேலேயே இன்னைக்கு அந்த பழி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வந்து மறைச்சிட்டுலாம் போக முடியாது. நாம் தமிழர் மேலேயே இன்னைக்கு அந்த பழி போடுறாங்க, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அது இல்ல அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப டஃப் கொடுக்கணும். நீங்க ஏதாவது ஒரு சில இடத்துல ஜெயிக்கிறதா உங்க கட்சியை பாதுகாக்கும். நாம் தமிழருக்கு நான் சொல்றது, நாம் தமிழரை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த கட்சியில கேண்டிடேட் ஜெயிச்சாதான் முடியும். ஜெயிக்கிற மாதிரி கேண்டிடேட்ஸை போட்டு ஜெயிக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வகுத்து ஜெயிக்க வைக்கணும். குறிப்பா சீமான் அவர்கள் அது வந்து இப்ப சாத்தியப்படுதா? சீமான் அவர்களுக்கே இது சாத்தியப்படுதா? இதுதான் கேள்வி. உங்களாலேயே வந்து அங்க செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற இடத்த அடையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல நிக்க வேண்டியதா இருக்கு. முக்கியமான கேண்டிடேட்ஸ்
அங்க செகண்ட் பிளேஸ் வரும்போது ஏடிஎம்கேவோட வாக்குகள் ரொம்ப குறைஞ்சு ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் போகும்போது ஒரு சில இடங்கள்ல இந்த டைம் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலாம் வந்துட்டு ஏடிஎம்கே சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. நாம் தமிழர் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வராங்க. ஏடிஎம்கேக்கு பர்பஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆனா ஏடிஎம்கேனால கூட்டணி வைக்க முடியும். இப்ப அடுத்த எலெக்ஷன்ல கூட ஏடிஎம்கே என்னன்னா பல சாதி கட்சிகளோட கூட்டணி வச்சு ஒரு மெகா கூட்டணி அவங்க உருவாக்குவாங்க. அந்த கூட்டணியில விஜய் உள்ள வராப்புல அந்த கூட்டணியில வேற கட்சிகள் உள்ள வருது அப்படின்னா அது டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கும். பட் விஜய் அங்க உள்ள வரல அப்படின்னா அந்த கூட்டணி ஒண்ணு இருக்கும், திமுக கூட்டணி ஒண்ணு இருக்கும், விஜய் ஒரு இருப்பாப்புல. விஜய் அலைன்ஸ் எந்த கட்சிகளோட அலைன்ஸ் வைப்பாரு நமக்கு தெரியல, இல்ல தனியா நிக்க போறாரு தெரியல. நாம் தமிழர் தனிச்சு தான் நிக்க போகுது. திரும்ப என்ன ஆகும், திமுக தாங்க அழகா ஜெயிக்கும், ஸ்வைப்பா அப்படியே அழகா ஜெயிப்பாங்கங்க. அப்ப திமுகவை உண்மையாகவே அனுப்பணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் நோக்கி நகருதல் தான் சரி. அப்படி இல்லைன்னா திமுக அடுத்த முறை ஜெயிக்கும். திமுக அடுத்த முறை ஜெயிச்சா திரும்ப 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 வழக்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி தமிழ் அப்பா அடுத்து இவரை சித்தப்பான்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து தம்பி ஏதாவது ஒண்ணு சொல்லி கடைசியில வந்து ஒரு நம்ம தமிழர்கள் தலையில மிளகா அரைப்பாங்க. அது உங்களுக்கு தேவையா? அது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் தேவை அரசியலுக்கு. அந்த அலையன்ஸுக்கு யார் தயாராக இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அலையன்ஸ் விஜயாரால தடுக்கப்படுகிறதோ, ஈகோ காரணமாக பிரசாந்த் கிஷோரால தடுக்கப்படுதோ, விஜயம் கூட தெளிவா திங்க் பண்ணாலும் பிரசாந்த் கிஷோர் உள்ள புந்து சந்தடி சாக்குல சிந்து பாடுறாரோ, ஏன்னா அவர்லாம் வியாபாரி தானே. வியாபாரி. நீங்க கையெழுத்து போட சொன்னா கூட கையெழுத்து போடாத ஆளு அவரெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு இது பண்றீங்க? ஹிந்தி எதிர்ப்புக்கு அவரை கூப்பிட்டு கையெழுத்து போட போறா வந்து பார்த்துட்டு முடியாதுன்னு போயிட்டாப்ல. இதான் நடக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் கொள்கை கிடையாது, கோட்பாடு இதெல்லாம் ஒன்றும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்களை அவர் சிஎம் ஆக்கணுங்கிறது அவரோட வேலையா? நீங்க காசே கொடுத்தாலும் உங்களோட காசு அதிகமா கொடுக்கறதுக்கு திமுக தயாரா இருக்கும். என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி அவர் ஒர்க் நீங்க தான் புதுசா அவருக்கு, அவங்க பழைய ஓனர் அவரு, புரியுதுங்களா? பழைய பாஸ், நீங்க தான் புது பாஸ். என்ன ஆகும்? ஸோ இதுதான் இஷ்யூ. பிரசாந்த் கிஷோர் அடாவடித்தனமா அறிவிச்சிருக்காரோன்னு ஒரு டவுட் எனக்கு. இவரோட கண்ட்ரோல் இல்லாம அடாவடியா அறிவிக்கிறாரு. நீங்க அறிவிக்க வேண்டியது அவர் அறிவிக்கிறாரு, தனித்து தான் நிப்பாருன்னு. இப்ப தனித்துனா திமுக தான் நீங்க நிக்க போறீங்க, இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதான் விஷயம், இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க, என்னென்ன இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லி. திமுகவை தோக்கடிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டை இப்போ அடுத்து காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா திரும்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. கிரைம் ரேட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சும்மாலாம் இல்லை, நிறைய கிரைம் ரேட்ஸ் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களே இன்னைக்கு மது குறிச்சு இதெல்லாம் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஸோ முடிச்சு நடந்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ வந்து இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பேருக்கு விமர்சனங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து தயவு செய்து மறக்காம வந்து கீழே வந்து பதிவிடுங்க. மிக்க நன்றி பாரி. நன்றி.